முருகாசரணம். மயிலுமயிலும் சேவலும் துணை. சம்பிரதாய பஜன உற்சவத்தில் அஷ்டபதி என்பதை பற்றி விவரமாக கூறி வள்ளி கல்யாண அஷ்டபதி பாடலை சென்ற பதிவிலே பார்த்தோம். அடுத்து கல்யாண தரங்கம் என்று ஒன்று ஹரிபஜன உற்சவத்திலே பாடப்படுகிறது. அதனுடைய விவரத்தை கூற ஆசைப்படுகிறேன். கர்ண பரம்பரை செய்திகளின்படி ஆந்திராவில் 1675 ஆண்டில் வரகாபுரி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் நாராயண தீர்த்தர். அவருடைய தந்தையின் பெயர் நீலகண்ட சாஸ்திரிகள். வைஷ்ணவ பரம்பரையைச் சேர்ந்தவர். அவருக்கு கோவிந்த சாஸ்திரி என்று பெயரிட்டிருந்தார்கள். அந்த காலங்களில் வேதங்களை பயில்வது வைதிக குடும்ப பிராமணர்களின் பழக்கம். அதை பின்பற்றியே அவரும் வேதங்களை பயின்றது மட்டுமல்லாமல் அதன் கூடவே நடன சாஸ்திரங்களையும் கற்றறிந்தார். சில வருடங்களில் திருமணம் அடைந்தாலும் விரைவிலேயே குடும்பத்தை துறந்து சன்னியாசத்தை ஏற்கும் மனநிலை ஏற்பட்டது. திருமணமான கோவிந்த சாஸ்திரியின் மனைவியின் வீடு கிருஷ்ணா நதிக்கரைக்கு அந்த பக்கத்திலே இருந்தது. ஆகவே மனைவி எப்பொழுதாவது தன்னுடைய தாய் வீட்டிற்கு போனால் அவளை காண வேண்டும் என்பதற்காக அந்த நதியில் நீந்தி கொண்டுதான் அந்த கரைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை. இப்படியாக இருந்த பொழுது ஒரு முறை அவருடைய மனைவி தாய் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவலிலே வழக்கம் போல நதியில் இறங்கி நீந்து தொடங்கினார். திடீரென நதியில் எங்கிருந்து வந்த வெள்ளமும் சுழல் போன்றதும் ஏற்பட்டு அவரை நீந்து விடாமல் தடுத்தது. எத்தனை முயன்றும் அவரால் நீந்த முடியவில்லை. நதியில் முழுகப் போகின்ற நிலைக்கு வந்தவர் தன்னை மறந்து வேண்டினார், கிருஷ்ணா, என்னை இந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினால் நான் சங்கரரை போலவே சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டு விடுகிறேன். அவர் அப்படி சத்தியம் செய்து கொடுத்த அடுத்த கணம் வெள்ளம் அடிய தொடங்கியது. அவர் கரையை அடைந்தார். ஆனால் நதியில் கிருஷ்ணருக்கு சத்தியம் செய்து கொடுத்ததை மனைவியிடம் சென்று எப்படி கூறுவது என்று யோசனை செய்தவாறு மனைவியின் வீட்டை அடைந்தார். அங்குதான் ஒரு ஆச்சரியம். அவரை கண்டு அவரது மனைவிக்கு எந்த சலனமும் இல்லை. வீட்டிற்கு வந்தவரை கணவராக பார்க்காமல் ஒரு சன்னியாசி வந்ததைப் போல அவருக்கு உபச்சாரம் செய்து தட்சணையும் கொடுத்து அவரை திருப்பி அனுப்பியும் வைத்தாள். அதுவே அவரது வாழ்க்கையிலே ஏற்பட்ட பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. ஒருவேளை கிருஷ்ண பகவான் தன்னை சன்னியாச கோலத்தை ஏற்க செய்துத்தான் அந்த நாடகத்தை நடத்தியுள்ளாரோ என்று குழம்பியவர் பலகாலம் தனிமையிலே இருந்தவாறு தியானம் செய்தார். மனம் பக்குவப்பட துவங்கியது. அதே சமயம் அது முதல் அவருடைய மனைவியும் முகம் கோணாமல் தமது கணவரும் சன்னியாசி ஆகிவிட்டவரான கோவிந்த சாஸ்திரிகளுக்கும் ஒரு குருகுலத்திலே ஒரு துறவிக்கு அவருடைய சீடர் எப்படி பணி செய்வார்களோ அதை போலவே அனைத்து பணிவிடைகளையும் செய்து வரலானார். சன்னியாச தீட்சை பெற்றுக்கொள்ள முடிவு செய்தாலும் அவருக்கு சன்னியாசி தீட்சை தருவதற்கு அந்த ஊரில் தக்க ஆசான் கிடைக்கவில்லை. சில நாட்களாக அவருடைய உள் உணர்வு காசிக்கு போகுமாறு அவரை தூண்டியது. ஆகவே ஒரு நாள் காசிக்கு கிளம்பி சென்றவர் அங்கு சிவராமானந்த தீர்த்தர் என்பவரை சந்திக்க நேர்ந்தது. தனது நிலையை விளக்கி கூறிய கோவிந்த சாஸ்திரிக்கு அவர் சன்னியாசி தீட்சையை முறைப்படி தந்து தனது சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார். அங்கு அவருக்கு நாராயண தீர்த்தர் என்ற நாமகரணம் செய்யப்பட்டது. இப்படியாக கோவிந்த சாஸ்திரி என்பவர் நாராயண தீர்த்தர் ஆனார். ஒருமுறை தீராத வயிற்று வலி வந்துவிட்டது. என்ன செய்தும் நோய் குணமாகவில்லை என்பதனால் எதை தின்றால் பித்தம் தொழியும் என்பதைப் போல பெரியோர்களின் அறிவுரைப்படி நோய் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பெருமாள் தலங்களுக்கு சென்று வேண்டிக் கொள்ள துவங்கினார். அதுவே அவர் பெருமாள் ஆலயங்கள் பலவற்றுக்கும் விஜய் செல்வதை துவக்கிய கட்டம் என்றும் கூறலாம். ஆனாலும் நோய் குணமாகவில்லை. அங்குமிங்கும் சென்று கொண்டிருந்தவர் ஒரு முறை நெடுக்காவேரி என்னும் கிராமத்திலே வந்து அடைந்த பொழுது இரவாகிவிட்டது. வயிற்று வலியும் தாங்கவில்லை. எதையும் உண்ண முடியாமல் அவதிப்பட்டார். இரவில் எங்கு போய் தங்குவது என குழம்பியவாறு வேறு வழியின்றி அங்கிருந்த பிள்ளையார் கோவிலின் வெளிப்பிராகாரத்தில் படுத்துக் கொண்டார். அன்றிரவில் அவர் கனவிலே தோன்றிய ஒரு முதியவர் உருவிலே தோன்றிய பெருமாள் காலையில் எழுந்ததும் அவர் முன்னால் யார் தென்படுகிறார்களோ அவர்களை பின்தொடர்ந்து சென்று பெருமானை தரிசிக்குமாறும் அதை செய்தால் வயிற்று வலி பிடி தீரும் என்றும் கூறினார். வந்தது கனவே என்றாலும் சரி, அதையும் செய்யலாம் என்று முடிவெடுத்த நாராயண தீர்த்தர் வயிற்று வலியோடு தூங்கினார். மறுநாள் விடிந்தது. அவர் கண் விழித்ததும் முதலில் கண்ணில் பட்டது ஒரு வெள்ளை பன்றியே. இறைவனது கட்டளைப்படி அவர் அதை பின்பற்றி சென்றார். அந்த பன்றியும் நேரே பூபதிராஜபுரம் கிராமத்திலே நுழைந்து தற்பொழுது அங்குள்ள வெங்கடேச பெருமாள் ஆலயத்துக்குள் நுழைந்து மறைந்து விட்டது. எத்தனை தேடியும் அதை காணவில்லை. வராக அவதாரம் எடுத்த பெருமாளே தனக்கு வராகத்தின் வடிவிலே வந்து அருள் புரிந்திருக்கிறார் என்பதை அறிந்துவிட நாராயண தீர்த்தர் அங்கிருந்த பெருமாளை வணங்கி துதித்தார். அடுத்த க்ஷணமே அவரது வயிற்று வலியும் மாயமாக அகன்றது. மகிழ்ச்சியிலே பெருமாளை போற்றி அங்கேயே கீர்த்தனை பாடத் துவங்க பெருமாள் அவருக்கு ருக்மிணி மற்றும் பாமாவுடன் சேர்ந்து கிருஷ்ணரின் உருவிலே காட்சி கொடுத்தார்.
அந்த மகிழ்ச்சியிலே மேலும் அவர் அங்கு பாடியதே கிருஷ்ணலீலா தரங்கிணி எனும் ஒரு அரிய இசை நாட்டிய நூல். 12 அத்தியாயங்களாக பாடல்களை பிரித்து எழுதியுள்ளார். தரங்கம் என்றால் அலைகள் என்று பொருள். இந்நூலில் உள்ள பாடல்கள் பக்தியால் அலை அலையாக பொங்கியதால் இந்த பெயர் பெற்றது. இவை கர்நாடக இசை மற்றும் பரதநாட்டியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நவரசங்களையும் உள்ளடக்கிய பாடல்கள், கிருஷ்ணரின் குழந்தை பருவ லீலைகள், பால லீலைகள், கிருஷ்ண கர்ணாமிர்தம் போன்ற பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. பெருமாள் வராக ரூபத்தில் வந்து அவருக்கு காட்சி கொடுத்ததினால் பிற்காலத்தில் அந்த கிராமம் வரகூர் என்ற பெயரையும் அடைந்தது. இந்த ஆலயத்தில் மிகவும் பிரபலமானது உரியடி உற்சவம். பெருமாள் கிருஷ்ணர் வடிவிலே வந்து காட்சி அளித்ததினால் கிருஷ்ணருக்கு பிடித்தமான உரியடி போன்ற ஆட்டத்தை, அதாவது உரியிலே வைத்திருந்த வெண்ணையை எடுத்து உண்ட கிருஷ்ணரின் கதை இங்கு திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அதை இந்த ஆலயத்தில் கொண்டாடுவதற்கான தத்துவம் ஒன்று உள்ளது. கடவுளை காண்பது எளிதல்ல. விடாமுயற்சி கொண்டு எத்தனை ஏமாற்றம் பெற்றாலும் அவர் நாமத்தை விடாமல் மனதிலே உறுதியாக கொண்டால் கடவுளை காணலாம் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகவே கடவுளே உரி மீது கட்டப்பட்ட பொருள் வெண்ணெய் தடவிய கட்டை மீது எத்தனை வழிக்கினாலும் ஏறச் சென்று அல்லது தண்ணீரை பீச்சி அடித்து முகத்தை மறைத்தாலும் விடாமல் பலரது தோளின் மீது ஏறிச் சென்று உரியை தட்டி பறிப்பதை போல எந்த வழியிலாவது தீர்மானமாக சென்று கடவுளை அடைவதை காட்டும் நிகழ்ச்சியாக இந்த விழா அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் ஆவணியில் வரும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அதாவது காயத்ரி ஜபத்தன்று தொடங்கி 10 நாட்கள் இவ்விழா நடைபெறும். முதல் நாள் அன்று உரியடி, அதற்கு அடுத்த நாள் அன்று ருக்மணி கல்யாணம் மற்றும் கடைசியாக ஹனுமார் ஜெயந்தி என்ற திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த திருவிழாவை எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் அவர் இயற்றிய கிருஷ்ணலீலா தரங்களிலே கொடுத்திருக்கிறார் என்கிறார்கள். கிருஷ்ணரின் நீலையை எடுத்து காட்டுவதே இனிமையும் எளிமையும் சொல்லழகும் பக்தி சுவையும் நிறைந்த நூலான கிருஷ்ணலீலா தரங்கிணி. இந்த நூலை இசை நாடகமாக மேடையிலே அரங்கேற்றுவதற்கு ஏற்ற முறையிலே நாராயண தீர்த்தர் இயற்றியிருக்கிறார். பின்னர் பல ஊர்களுக்கும் விஜயம் செய்து பக்தியை பரப்பி வந்தார். கடைசி கட்டத்திலே வரகூருக்கு வந்து நீண்ட நாட்கள் தங்கினார். அதன் பிறகு திருப்பூந்துருத்தியை அடைந்தார். அங்கு ஒரு சோலை பகுதியிலே இருந்த மாமரத்தடியிலே சென்று நிஷ்டையில் அமர்ந்து விட்டார். வெகு நாட்கள் கழித்து கண்விழித்த அவர் தனது 70வது வயதிலே ஜீவசமாதி அடைந்து விட்டார் என்றும், தற்பொழுது அவர் சித்தி அடைந்த இடம் குன்றக்குடி ஆதீனத்தினரால் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறுகிறார்கள். அடுத்த பதிவிலே ஸ்ரீ தேவசேனா வள்ளி கல்யாண மகோத்சவத்தில் பாடவுள்ள கல்யாண தரங்கம் பாடலை பார்ப்போம். முருகாசரணம் குகார்ப்பணமஸ்து.